ஸோ ஹாய் கேஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி இன்றைக்கி ஆர்சிபி எலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் அந்த மாதிரி பிளேயர்ஸை வந்து சிஎஸ்கே கொண்டு வர பார்க்க போகிறோம். மற்ற எஸ்ஆர்எஸ் பிளேயர்ஸும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கும். ஸோ செமையான ஒரு வேலை பண்ண போகிறோம். ரிட்டன்ஷன் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரிட்டன்ஷன் பண்ணால் எல்லா டீம்ஸுமே விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாத்தையும் ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம எம்எஸ் தோனியவும் வெளியில் விட்டுருக்கோம். இங்கே டெஃபினட்டாக ஏதோ நடக்க போகுதுங்க இந்த ஒரு ஆக்ஷனில். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் யாருன்னு பார்க்குறோம். ககிசோ ரபாடா டெஃபினட்டாக நம்ம ஒரு விட்டு போவோம். ஏன்னா கண்டிப்பாக அவர் நிறையா போவாருங்க. ஏன்னா ப்ரில்லியன் கிளாஸி போலரு. டெல்லியே இப்போ பிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களே ரைட்டு மேட்ச் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ பண்ணிட்டோம். வேறு ஏதோ ஒரு டீமுக்கு போயிட்டார். ஸோ நிக்கோலஸ் பூரன் நெக்ஸ்ட் பிளேயர் வந்து நிக்கோலஸ் பூரன். இவர் ஒரு செமையான போலர். அதனால ஸ்கிப் பண்ணிட்டோம். கண்டிப்பாக நிறையா போவாருன்ற ஒரு காரணத்தினால். ஸோ டெஃபினட்டாக மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோட எண்ட் மட்டும் பாருங்கள். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. ஸோ ஆண்ட்ரே ரசலுங்க, தோனி கிளிக் ஆகலன்னா ஆண்ட்ரே ரசல் கிளிக் ஆனால் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. வாங்க அதுக்குனாச்சும் போவோம். ஆண்ட்ரே ரசலுக்கு ரொம்ப நேரம் நம்ம போகிறோம் கொஞ்சம். ஏன்னா ரசல் மாதிரி பிளேயர்லாம் இதுக்கு மேலே திருப்பி ஆப்ஷனுக்கு நம்ம கொண்டு வரதெல்லாம் டெஃபினட்டாக வந்து ரொம்ப டஃப்பு. ஸோ ரொம்ப தூரம் போயிட்டுருக்கோம். காரணம் யாரும் பிட் பண்ணல. இன்னொரு பிட் பண்ணியிருக்கோம். இங்கே ஆண்ட்ரே ரசல் எங்கேயோ போயிட்டுருக்காருங்க. 650 ஆன் போர்டில் போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம தான் லாஸ்ட் பிட் இல்லைங்க. ராஜஸ்தான் வந்து ரீட்டைன் இல்லை இவருக்கு யாருமே. போன வருஷம் அன்சோல்டுங்க. ஓஹோ சரி எஸ் ஜானி பஸ்டோ அனுப்பிச்சி விட்டோம். கிளம்புங்க பாய் அப்படின்னு. சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். திருப்பி அதான் சொல்கிறோம். ஸோ ரவீந்திர ஜடேஜா இங்கே வந்திருக்காரு. கண்டிப்பாக நம்ம போவோம். ரைட்டு மேட்ச் நமக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இவர் போகிற ப்ரைஸுக்கு நம்மளால் பண்ண முடியுது. அதாங்க பண்ண முடியும். ஸோ ரவீந்திர ஜடேஜாவை அநேகமாக நம்ம இந்த சீசன் மிஸ் பண்ணிட்டோம். எஸ் நம்ம தான் ஸ்கிப் கொடுத்தோம். பாருங்கள் 1250 lakhsக்கு போயிருக்காரு. கண்டிப்பாக அதை நம்மளால் வாங்க முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டீவ் ஸ்மித் வந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக ஒரு டெஸ்ட் மேட்ச் பிளேயர் நமக்கு தேவையில்லை. ஸோ ஓகே, ஜஸ்பிரீத் பும்ரா இங்கே வந்திருக்காரு. ரீட்டைன் எந்த பிளேஸும் பண்ணல. ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா இங்கே வந்திருக்காரு. வி ஆர் கோயிங் டில் ஒரு 800 lakhs மட்டும் போவோம். அதுக்கு மேலே போணுச்சுன்னா தம்பி வேணாம்ப்பா அப்படின்னு விட்டுலாம். ஸோ ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ இங்கே வந்திருக்குது மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இன்டு தி அட்டாக். நம்ம இவருக்குலாம் ரொம்பலாம் போக மாட்டோம். ஏன்னா இவரும் நிறையா ப்ரைஸுக்கு போவார். ஏன்னா இவரும் ஒரு ஃபாரின் ஹிட்டரு. நல்ல ஃபார்மில் வேறு இருக்கார். நம்ம நல்ல ஞாபகம் 2023 எம்ஐ கூட நம்ம ஆடும்போது சரியான அடி நடிச்சார். ஸோ டெஃபினட்டாக இவரும் நிறையா ப்ரைஸுக்கு போவார். நம்ம ஒரு முடிஞ்ச அளவுக்கு போவோம். இன்னொரு பிட்டு நம்ம போட்டிருக்கோம். எஸ் இங்கே ஸ்கிப் பண்ணியாச்சு. இங்கே விராட் கோலி வந்திருக்காரு. டெஃபினட்டாக நான் போக மாட்டேன். ஏன்னா ஏன் எல்லோரும் ஆர்சிபி ஹேட்டர்ஸாக இருக்கும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கும். ஸ்கிப்பை போட்டோம். பஞ்சாப்க்கு போயிருக்காரு. தேவையில்லை நமக்கு அது. ஸோ இங்கே எம்எஸ் தோனி வந்திருக்காருங்க. ஆக்ஷனில் இங்கே வந்திருக்காரு. என்ன நடந்துகிட்ருக்கீங்க? எம்எஸ்டி ஆன் தி ஆக்ஷன் போடுங்க. இதுக்கப்புறம் யாருமே பண்ண முடியாது. டெஃபினட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு போர்டில் யாரும் எம்எஸ் தோனி பேரை பார்க்க போகிறதில்ல. எஸ் நமக்கு தாங்க வந்திருக்காரு. பிட்டிங்லேயே யாரும் ட்ரை கூட பண்ணல. டெஃபினட்டாக ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி. ஸோ நெக்ஸ்ட் டிராவிஸ் ஹெட் வந்திருக்காரு இங்கே. ஸோ டிராவிஸ் ஹெட் நம்ம பிட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். ஏன்னா டிராவிஸ் ஹெட்டும் கொண்டு வரணும் சிஎஸ்கேக்குன்னு ஒரு ஆசை. ஆஸ்திரேலியாவில் எல்லோ கலர்னால் இங்கேயும் எல்லோ கலரில் அவர் இருக்கணும்னு ஒரு ஆசை. ஸோ பிட் பண்ண தான் நம்ம போகிறோம். ஸோ ஒரு 5 lakh மட்டும் போவோம். ஏன்னா நம்ம ஒரு தூரம் போயா. எஸ் 440க்கு இல்லைங்க, மும்பை வராங்க உள்ளே. திருப்பி நம்ம பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இங்கே பிட்டு 550 போயிட்டோம். நம்ம பரவாயில்ல போவோம் கொஞ்சம் தூரம் அப்படின்னு. ஸோ 650 lakhsக்கு நம்ம கிடச்சிருக்காருங்க. என்ன மாதிரி ஒரு விஷயம். இங்கே டிராவிஸ் ஹெட் வந்திருக்காரு. ரஷீத் கானுங்க ஒரு செம்மையான போலர். இதுக்கு மேலே அவர் இந்தமாதிரி ஆக்ஷன் போர்டில் இந்த மாதிரி பிளேயர்ஸாக இந்தமாதிரி ஆக்ஷன் போர்டுக்கு வரதுக்கே சான்ஸ் இல்லைங்க. எந்த டீமுக்கு போகிறாங்களோ ரீட்டைன் பண்ணி வச்சுக்குவாங்க. ஸோ நமக்கு தாங்க வந்திருக்காரு. ஸோ யார் டீம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. வேணான்ட்டாங்க எஸ்ஆர்ஹெச். என்னங்க நடந்துகிட்ருக்கு இந்த ஆக்ஷன் டேபிளில்? ரஷீத் கான், டிராவிஸ் ஹெட் அப்படின்னு சரியான பிளேஸ் எடுத்துக்கோ. இங்கே ஹெயின்ரிச் கிளாசன் வந்திருக்காரு. திருப்பி இன்னொரு மேகா பிளேயர். ஸோ இவருக்கு நம்ம டெஃபினட்டாக போடும். நம்ம முதல் பிட்லேயே இது கிடச்சிருக்குங்க நமக்கு. என்ன மாதிரி ஆக்ஷனுங்க இது. எப்பா என்ன மாதிரிங்க. அப்புறம் 2-3 பேர்ஸ் இங்கே அன்சோல்டாக இருக்காங்க. பட் இங்கே குவிண்டன் டிகாக் வந்திருக்காரு. அதில் நம்மள்ட்ட 3 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ டெஃபினட்டாக நம்ம போகல. 200 lakhs தான். ஸோ எஸ் நம்ம போகல. ஸோ
ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டலில் இதுங்க ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ ஹர்ஷ்தீப் சிங்க்கு வேணால் நம்ம போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா குட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா கலீல் அஹ்மட்லாம் அதில் வருவாரான்னு தெரியல எனக்கு. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்க்கு நம்ம போவோம். எஸ் நமக்கு தாங்க சால்ட் ஆயிருக்காரு. என்ன மாதிரி பைங்க திருப்பி ஒரு செமையான பை சிஎஸ்கேக்கு. ஸோ சூப்பருங்க. ரோஹித் சர்மா இங்கே வந்திருக்காரு. இதுக்கு மேலே அந்த ஃபிக்சர்ஸை நம்ம பார்க்கவே முடியாது நம்ம லைஃப் டைமில் எந்த ஒரு இடத்துலையுமே. ஸோ இங்கே நம்ம தான் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தான் வந்திருக்காரு. பட் ரைட்டு மேட்ச் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்ங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா ஒரு ஹோப்புமே டக்குன்னு கலைஞ்சிருச்சு. நான் பட் எக்ஸ்பெக்ட் பண்ணி கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. சுனில் நரைன் இன்டு த போர்ட். ஸோ இவரை பர்ச்சேஸ் பண்ணுறது பை பண்ணுறது பார்க்கணுன்னா டெஃபினட்டாக பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த எபிசோடில் வந்து சுனில் நரைனை வாங்க ட்ரை பண்ணுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.